ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளோட தமிழ்ல புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். 9த் புக்ல 6த் இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 6த், 7த், 8த் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9த் புக் தான் இப்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுல 6வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 5 இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ புக் பேக் கொஸ்டின் நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்டின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டிருக்கோம். ஸோ புக் பேக் கொஸ்டின்னே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்ல இருந்தே ஆர்டர் வைஸாக இருக்குது. ஸோ அதை போய் படிங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 85 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பார்ட்டில் தான் வரப்போகுது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ படிக்கலை எந்த புக் இல்லை அப்படின்றவங்க நம்மளும் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் பார்ப்போம். பலவுள் தெரிக. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம், பிள்ளையார்பட்டி, திரிபுவன வீரேஸ்வரம், தாடிக்கொம்பு. ஸோ இதுல பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? மாமல்லபுரம். ஓகேவா? பொதுவர்கள் பொலி ஊற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? பொதுவர்கள் பொலி ஊற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. ஓகேவா? ஸோ இந்த இந்த சென்டென்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராவண காவியத்துல இருக்கு. பொதுவர்கள் பொலி உற போர் அடித்திடும். ஸோ எந்த இதுல இருக்கு? ராவண காவியம். ஸோ இது சொல்ற நிலப்பகுதி எதுனா முல்லை. அடுத்தது மரவேர் அப்படின்றது என்ன புணர்ச்சி? மரவேர் அப்படின்றது மரம் பிளஸ் வேர். பிரிச்சோன்னா என்ன வரும்? மரம் பிளஸ் வேர். ஸோ இதுல இந்த இது வந்து என்ன இருக்கு? கெட்டு மரவேர்னு வந்திருக்கு. அப்போ கெடுதல் புணர்ச்சி. ஓகேவா? கெடுதல் விகாரம் அப்படின்னு வரும். கெடுதல் புணர்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவுல யாரு அதிர புகுந்தா? அதிர புகுத கனா கண்டேன். ஸோ யார் கனவுல யார் புகுந்தா? கண்ணனுடைய கனவுல ஆண்டாள் புகுந்ததா? இல்ல. தோழியினோட கனவுல ஆண்டாள் வந்ததா? இல்ல. ஆண்டாளுடைய கனவுல தோழி வந்ததா? இல்ல. ஆண்டாளினுடைய கனவில் கண்ணன் புகுந்தான். ஓகேவா? நான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை எது? திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை எது? விலங்கு உருவங்கள், தீர்த்தரங்கர் உருவங்கள், தெய்வ உருவங்கள், நாட்டியம் ஆடும் பாவை உருவங்கள். எது இருந்துச்சு? தீர்த்தரங்கர் உருவங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குருவினா சிறுவினா இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. நெடுவினாலாம் கேட்க மாட்டாங்க. படித்து சுவைக்க. ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 2 லைன் கொடுத்து இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. ஸோ இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு 2 லைனை கொடுத்துட்டு இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. மரபு தொடர் வச்சு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. எட்டாக்கனி, உடும்பு பிடி, கிணற்று தவளை, ஆகாய தாமரை, எடுப்பார் கைப்பிள்ளை, மேலதாளத்துடன். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. ஓகேவா? ஸோ இதனுடைய மீனிங் வைஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து உருவாக்கு அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? எட்டாக்கனி அப்படின்னா என்னது? முயற்சி பண்ணுன அப்படின்னா உனக்கு எட்டாத கனியே இல்லை, அந்த மாதிரி. ஓகேவா? உடும்பிடி அப்படின்னா பிடிவாத குணம். இப்போ என் தம்பிக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கனால அவன் உடும்பு பிடி பிடிச்சான். உடும்பு பிடி ரொம்ப டைட்டா பிடிக்கிறது, அதுவும் மீன் பண்ணுவாங்க. ஓகேவா? கிணற்று தவளை. கிணற்று தவளைனா அந்த கிணத்துக்குள்ளே கிடக்கிறது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
என்ன சொன்னாலும் ஒண்ணுமே உலகம் ஊருலகமே தெரியாம கிணத்து பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் சொல்லுவாங்க கிணற்று தவளை. ஆகாய தாமரை. ஆகாயத்துல தாமரை இருக்குமா? இருக்காது. இல்லாத ஒண்ண சொல்றதுதான் ஆகாய தாமரை. எடுப்பார் கைப்பிள்ளை. யாரு என்னத்த சொன்னாலும் அதை கேட்டுக்கிறது. என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி யார் எதை சொன்னாலும் செய்யறது. அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. மேளதாளத்துடன் அப்படின்னா நம்ம வரவேற்கிறது. மேளதாளத்தோட வரவேற்கிறது. அதை மீன் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதுல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் நம்ம எடுத்து எழுதணுமா. இயல்பு புணர்ச்சியையும் என்ன சொல்லியிருக்காங்க, விகார புணர்ச்சி, இது ரெண்டையுமே எடுத்து எழுதணுமா. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி வந்து புணர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து புணர்ச்சி அப்படின்ற கான்செப்ட் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஓகேவா? புணர்ச்சின்ற ஒரு டாபிக் நம்ம போட்டிருக்கோம். காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின் எடுக்க முடிஞ்சதுன்னா எடுக்கணும். காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலில் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ சிற்பங்கள் மட்டுமல்லாது பிற சிற்பங்களும் கோவில் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோயில்களின் நுழைவு வாயில்களுடைய இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. இதுல தோன்றல் விகாரம் என்ன வருதுன்னு பாப்போமா. சுற்றுச்சுவர், சுற்று பிளஸ் சுவர். என்ன வந்திருக்கு? சுற்றுச்சுவர். இச்சு வந்திருக்கு. புதுசா ஒண்ணு தோன்றிருக்கு. இது தோன்றல் விகாரம். கலைக்கூடம், கலை பிளஸ் கூடம். இங்கே என்ன வந்திருக்கு? தோன்றல் விகாரம் வந்திருக்கு. கலைக்கூடம். அடுத்தது தெய்வம் பிளஸ் சிற்பங்கள், தெய்வ சிற்பங்கள். ஓகேவா? அதெல்லாம் தோன்றல் விகாரத்துல வந்திருக்கு. குடைவரை கோவில்கள், குடைவரை கோவில்கள். ஸோ இதெல்லாமே என்னது? தோன்றல் விகாரம். ஓகேவா? நெக்ஸ்ட் கெடுதல் விகாரம் பார்ப்போம். வைகுந்த பெருமாள், இதுவுமே தோன்றல் விகாரத்துல வைகுந்த பெருமாள். ஓகேவா? நெக்ஸ்ட் பல்லவர் காலம். இதுல பல்லவர் கால குடைவரை கோவில்கள். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? திரிதல் விகாரம் யூஸ் ஆயிருக்கு. பல்லவர் கால குடைவரை கோவில். ஓகேவா? ஸோ இதில் வந்து புணர்ச்சி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து போய் பாருங்கள். ரைட்டாக ப்ரீஃபாக படிக்கணும் அப்படின்றவங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மரபு பிள்ளைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை என்ன செய்வாங்க? கூரை வேய்ந்தனர். ஓகேவா? நான் எழுதலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எழுதுனேன்னா நிறைய நேரம் ஆகும். கூரை வேய்ந்தனர். ஓகேவா? கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். பானை என்ன பண்ணணும்? வனைதல் இல்லையா? வனைய கற்றுக்கொண்டாள். பானை வனைய கற்றுக்கொண்டாள். நேற்று தென்றல் காற்று அடித்தது. காற்று வீசியது. தென்றல் காற்று வீசியது. ஓகேவா? தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். நார் என்ன பண்ணுவாங்க? நார் கிழித்தார். தென்னை மட்டையிலிருந்து நார் கிழித்தார். அணில் பழம் சாப்பிட்டது. அணில் பழம் தின்றது. அணில் பழம் தின்றது. கொடியிலுள்ள மலரை எடுத்து வா. மலரை என்ன பண்ணணும்? கொய்து வா. மலரை கொய்து வா அப்படின்னு போடலாம். இல்லை பறித்து வான்னு போடலாம். ஓகேவா? ஸோ இல்லத்தின கூரை வேய்தல், பானை வனைதல், காற்று வீசியது, நார் உரித்தார் இல்லை கிழித்தார், பழம் தின்றது, எடுத்துனா கொய்து, மலர் கொய்து வா. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ தமிழ் எண்களில் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ் எண் அப்படின்றது தெரியும். கவுங்யா, சருஷா. ஸோ இது வந்து தெரியும் இல்லையா? ஸோ ஒரு பாட்டு வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க.
இதுல 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்னது? 18. திருக்குறள்ல உள்ள அதிகாரம் 133. சிற்றிலக்கியம் 96. சைவத் திருமுறைகள் எத்தனை? 12. நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள். ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் எண்களில் என்ன செஞ்சுருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ க 8க்கு என்ன வரும்? 18. க ஞ. சரி, இது வந்து 63. ஓகேவா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்க. எண்ணும் எழுத்தும் கண் இந்த தொடரை ஒருவர் 1 2 3 4 1 5 6 7 4 8 2 அப்படின்னு சொல்றாரு. இதே முறையை பின்பற்றி கீழ்காணும் சொற்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 1 5 6 7 4 8 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து மேக்ஸ்லலாம் ரீசனிங் சம்ஸ் கேட்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக 1 போட்டுக்கணும். லூ இங்கே இருக்கு 5, தூக்கு பதிலாக 7, ஹக்கு பதிலாக 8 2 3 4. ஸோ இந்த மாதிரி எழுதணும் இது. ஓகேவா? 8 லூ எங்கே இருக்கு 5 6 7 8 6 7. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இப்போ என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர். ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான். எனவே ராமன் என் வகுப்பு மாணவன். இது வந்து என்னன்னு கேட்டிருக்கான். உண்மையா பொய்யா? உறுதியா சொல்ல முடியாதா? உறுதியா சொல்ல முடியாது. ஸோ என் பக்கத்து கிளாஸாக கூட இருக்கலாம். புதிய புக் வச்சுருக்கவங்களாம் என் கிளாஸும் கிடையாது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்க. ஸோ இதுக்கு நிறைய மீனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏங்கல். ஏங்கல் அப்படின்னா என்ன? நான் வந்து சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. எழுதுனா நேரம் ஆகிடும். ஓசை, அழுதல், இல்லைன்னா ஏங்கல்ன்றது ஒரு குழந்தைக்கு வர்ற ஒரு நோயையும் சொல்கிறாங்க. அடுத்த கிடுகு. கிடுகுனா கேடகம், சட்டப்பலகை. ஓகேவா? நெக்ஸ்ட் தாமம். தாமம்னா மாலை, புகழ், ஒளி, பரமபதம். ஸோ இதெல்லாமே தாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? பான்மை. பான்மைனா குணம், முறைமை, சிறப்பு. ஸோ இதெல்லாமே பான்மை. பொறி, புள்ளி, எந்திரம், ஒளி, ஐம்பொறி. ஸோ இதெல்லாமே சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உவமை தொடர்களை உருவக தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. உவமை தொடர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணுமா அப்படின்னா உருவக தொடராக மாற்றணும். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலர் விழி வீணை வாசித்தாள், கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். ஓகேவா? வெள்ளம் போன்ற இன்பம், இதான் உவமை. இதை உருவகமா மாற்றணும். மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். அப்படியே மாற்றி போட்டால் போதும். இன்ப வெள்ளம், இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். அடுத்தது, குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையில் இருந்து நீங்கினர். கடல் போன்ற கவலை. ஸோ இதை என்ன மாற்றலாம்? கவலை கடலில் இருந்து நீங்கினர். கவலை கடல், கவலை கடலில் இருந்து நீங்கினர். ஓகேவா? நெக்ஸ்ட், தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். தேன் போன்ற மொழி, மொழித்தேன். பவளவாய் திறந்து மொழித்தேனை படித்தாள். மொழித்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். முத்து நகை தன் வில் போன்ற புருவம், வில் போன்ற புருவம். இது எப்படி மாற்றலாம்? புருவ வில், புருவ வில். அவ்வளோதான். வெள்ளம் போன்ற இன்பம்னா இன்ப வெள்ளம். கடல் போன்ற கவலை, கவலை கடல். தேன் போன்ற மொழி, மொழி தேன். வில் போன்ற புருவம், புருவ வில். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டோம் கலைச்சொல். ஸோ கலைச்சொல் நல்லா படிங்க. கலைச்சொல் இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடையாது. ரைட்டா? ஸோ இதோட நமக்கு இது முடிஞ்சிடும். குடைவரை கோவில். குடைவரை கோவில் அப்படின்னா கர்வ் டெம்பிள். குடைவரை கோவில்னா கர்வ் டெம்பிள். கருவூலம் அப்படின்னா ட்ரெஷரி. கருவூலம் அப்படின்னா ட்ரெஷரி. மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரி டாக்டரேட். மதிப்புறு முனைவர், ஹானரி டாக்டரேட். மெல்லிசை, மெலடி. ஆவண குறும்படம், டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். ஆவண குறும்படம், டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். புணர்ச்சி, காம்பினேஷன். புணர்ச்சினா காம்பினேஷன். ஓகேவா? ஸோ இதோட கலைச்சொல் முடிஞ்சிச்சு. ஸோ நட்பு காலம், கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள், கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர், ஜேம்ஸ் லவ்லாக். தமிழில் என்ன சொல்கிறாங்க? சா சுரேஷ். ஓகேவா? ஸோ இது எழுதுனதும் படிச்சுக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 6th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 9th புக்கில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இயலுடைய புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? தேங்க்யூ.